அவருடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் ஒரு நிலையில் நிற்காது, அது பெருகி கொண்டே தான் இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இளைப்பாறுதலிலே பெருகுவீர்கள், தைரியத்திலே பெருகுவீர்கள், சமாதானத்திலே பெருகுவீர்கள், சந்தோஷத்திலே பெருகுவீர்கள், அற்புதங்களில் பெருகுவீங்க, ஆத்தும அறுவடையில் பெருகுவீங்க. எப்படி கண் சிமிட்டுவது போல நீங்க அற்புதம் செய்வீங்க. Our God is supernatural. His ways are supernatural. His provisions are supernatural. His promotions are supernatural. His protection is also supernatural. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கத்தக்கதாக நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய பயங்கரமான அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து இந்த வையகத்தை ஒரு வெளிச்சத்திற்குள்ளாக நீங்கள் கொண்டு வரும்படியாக எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேளுங்கள். சாதாரண வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு அசாதாரணமான வாழ்க்கை, அது என்ன வாழ்க்கை? யோசுவாவை போல வாழுவது, கேலேபை போல வாழுவது, பவுல் அப்போஸ்தலனை போல வாழுவது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஒரு முழக்கமிடுகிற வாழ்க்கைக்காக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே 39வது அவருடைய அனந்த ஞானம், முடிவில்லா பெருக்கம் அல்லது பெருக்கத்திற்கு முடிவே இல்லை. இது தேவன் அப்படிதான் ஆர்டைன் பண்ணி இருக்கிறாரு. இட் இஸ் ஹிஸ் சாவரின் விஸ்டம். என்ன ஆர்டைன் பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்க. நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ, நீங்கள் ஒரு 20 வயதில் மறுபடி பிறக்கிறாங்க ஒருத்தன், தேவனுடைய வார்த்தையின்படி 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழப்போகிறார். இந்த 100 ஆண்டுகளிலும் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை நன்மைகளிலும் அவர் பெருகி கொண்டே இருப்பார். பெருக்கத்திற்கு முடிவே இருக்காதீங்க, பெருகி கொண்டே இருப்பது தான் அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் தேவன் நம்மை அலங்கரித்து வைத்திருக்கிறாரே, அந்த அலங்காரம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கும். அப்படித்தான் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இன்க்ரீஸ், அந்த சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சூப்பர் நேச்சுரலாக இருக்கும். ஒரு உதாரணம் பாருங்களேன். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. எப்படி புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டாங்க? சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ். Our God is supernatural. His ways are supernatural. His provisions are supernatural. His promotions are supernatural. His protection is also supernatural. நம்ம தேவனுடைய வழியே எல்லாமே சூப்பர் நேச்சுரல். இன்னைக்கு பாடம் என்னன்னா, உங்களை சூப்பர் நேச்சுரலாக பெருக பண்ணுவார். அது ஒரு நாள் ஸ்டாக்னேஷன் ஆகாது, பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? பெருக்கம் என்பது உன் தலை எழுத்து, வேதமெங்கும் இதையே சொல்லுது. அவர் மேல் அன்பும் அவரை அறிகிற அறிவும் அனுதினமும் பெருகுகின்றன. புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன. ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் அனுதினமும் பெருகுகின்றன. ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy we have. ஹல்லேலூயா. ஓ வேதத்திலிருந்து பல உதாரணங்களை நாம் பார்க்கும் பொழுது உங்கள் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிவிடும். அதைத்தான் பவுல் எழுதுகிறார் ரோமர் 12:2 மனதை புதிதாக்குங்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை நன்மைகளும் எனக்கு சொந்தம் என்று நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மனது அதை ஏற்றுக்கொள்ள போகிறது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். மனம்தாங்க பிரச்சனை, மனம்தான் பிரச்சனை. அதனால தான் அந்த மனம் ஃபீல் பண்ணுது பாருங்க, அந்த ஃபீலிங்கை மெருகேற்றுங்கள். உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள், உங்கள் எண்ணங்களை சரி செய்யுங்கள். எதற்கு நேராக?
வார்த்தைக்கு நேராக. இன்றைக்கு என்ன வார்த்தை வருது? அவருடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் ஒரு நிலையில் நிற்காது, அது பெருகி கொண்டே தான் இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தொடர்ந்து அவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நீங்கள் அந்த சூப்பர் நேச்சுரல் பெருக்கம் எத்தனை இடத்துல போகிறீங்க? ஒரு டஜன் காரியங்களில் நீங்கள் பெருக போகிறீங்க. ஒரு நாளும் ஸ்டாக்னன்ட் ஆகாது. எங்கள் செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கத்தக்கதாக 1000க்கும் அதிகமான ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் செய்தி இருக்கு. இந்த செய்திகளை நீங்கள் கேட்க 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 நீங்கள் ஒரு டஜன் காரியங்களிலே பெருகுவீர்கள். முதலாவது இளைப்பாறுதலிலே பெருகுவீர்கள். ரைட்? யூ வில் என்க்ரீஸ் இன் ரெஸ்டிங். நீங்கள் செய்தி கேட்டுட்டீங்க, எல்லாரும் சொல்கிற சாட்சி அதான் பிரதர். நாங்கள் நேர்லேருந்து ஒரு சகோதரி அழைக்கிறாங்க, பிரதர் 10 வருஷமாக பயந்து போயிருந்தேன் பிரதர், உங்கள் செய்தி 10 செய்தி கேட்டேன், பயமே போயிட்டு. நான் 10 வருஷமாக ஆலயத்துக்கு போகிறேன், வேறு மார்க்கத்தில் வந்தேன், ஞானஸ்நானம் எடுக்கலை, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் எடுக்கலாமா? தைரியமாக எடுமா. ஹல்லேலூயா. அப்போது இளைப்பாறுதலிலே பெருகுவீர்கள், தைரியத்திலே பெருகுவீர்கள், சமாதானத்திலே பெருகுவீர்கள், சந்தோஷத்திலே பெருகுவீர்கள். ஏன்? பெருக்கம் என்பது உன் தலையெழுத்து, வேதமெங்கும் இதையே சொல்லுது. ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் அனுதினமும் பெருகுகின்றன. ஏன்? புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன. கிருப கிருப கிருப. அடுத்து 1500 செய்திகளுக்கு கிருப 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 தலைப்பு கொடுத்துட்டாருங்க. ஏன்? வெள்ளம் போல வெளிப்பாடுகள் பெருகி கொண்டே இருக்கின்றன. ஏன்? பெருக்கம் என்பது என் தலையெழுத்து என்கிற சத்தியத்தை நான் அறிஞ்சேன் பாருங்க. உங்கள் பெருக்கம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அருமையானவர்களே? 7 மணிக்கு சூரிய வெளிச்சத்தை எப்படி வச்சுக்கிடுங்க, 8 மணிக்கு பெருகுது, அந்த வெளிச்சம் பெருகுது, 9 மணிக்கு பெருகுது, 10 மணிக்கு பெருகுது, 11 மணிக்கு பெருகுது, 12 மணிக்கு மேக்சிமம் பிரைட்னஸ். 120 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் வாழப் போகிறீர்கள். நீங்கள் கல்லறைக்கு போகும் வரைக்கும் அல்லது கடைசி மூச்சு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருப்பீர்கள். இட் இஸ் த டிசைன் ஆஃப் த லார்ட். தட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட்ஸ் பிரின்சிபிள். ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் வேறு இதில் பெறுவீங்க, ஆரோக்கியத்தில் பெருகுவீங்க, அழகில் பெருகுவீங்க, ரைட், ஸ்ட்ரென்த்தில் பெருகுவீங்க, அற்புதங்களில் பெருகுவீங்க, ஆத்தும அறுவடையில் பெருகுவீங்க. எப்படி? கண் சிமிட்டுவது போல நீங்கள் அற்புதம் செய்வீங்க. அற்புதம் செய்யாத நாளே இல்லை என்று நான் பல முறை சொல்லியிருக்கேன். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் ஒரு 100 செய்தியை கேட்டு விடுங்கள், உங்களால் அற்புதம் செய்யவே முடியாதுங்க. இது குட் நியூஸ் என்னன்னா, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் நான் 100 மிராக்கிள் அதிசயமாக கிருபையாக அதிக அற்புதங்களை செய்கிறேன். ஏன்? கிருப 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 கிருப. அந்த கிருபைக்கு அளவில்லையே, தேவ கிருபைக்கு இல்லையே. ஓ த கிரேஸ் ஹேஸ் நோ லிமிட், இட் இஸ் அன்லிமிட்டட். அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் தெரியுமா? உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அளவுக்கு வேலை செய்யும். இன்னைக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்கிறேன்? நீங்கள் உங்களுடைய பெருக்கம் ஒரு நாளும் ஸ்டாக்னட் ஆகாது, அது பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி வி ஹேவ். நீ எதில் பெருகுவீங்க? உங்கள் ஆயுஷ் நாட்கள் பெருகிட்டே இருக்கும். அக்கார்டிங் டு ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ஜான் 6:58, யோவான் 6:58 இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி we have no death. நமக்கு மரணமே கிடையாதுங்க. ஐயா, சொந்த குமாரனுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையுமே கொடுத்தவர் உங்களுக்கு ஒரு மரணம் இல்லாத வாழ்க்கை தரமாட்டாரா? வாசிங்க யோவான் 6:58. நீங்கள் என்னுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனாலே உங்களுக்கு மரணம் கிடையாது. இன்னைக்கு குட் நியூஸ் என்னன்னா, நிரந்தரமாக நீங்கள் வாழ போகிறீர்கள். கடைசி வரைக்கும் பெருக்கம் என்பது உங்கள் தலையெழுத்து. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. அதைத்தான் ஞானியாகிய சாலமோன் எழுதுகிறான்.
நீதிமொழிகள் 4:18 சூரிய பிரகாசத்தை போல நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள். வாட் அ லவ்விங் டாடி. இந்த சத்தியத்திற்கு ஆதார வசனத்தை நான் இப்பொழுதுதான் வாசிக்க போகிறேன். இன்னும் சிலருக்கு சந்தேகம் இருக்கும், அங்கிள் இஸ் இட் பாசிபிள், அது எப்படி நான் பெருகிட்டே போக முடியும்? வாசிக்கட்டா? The book of Isaiah chapter 9 verse 7b I shall read for you. கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்தின் பெருக்கத்துக்கும் முடிவு இல்லைங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. எதுக்கு முடிவில்லை? இன்க்ரீஸுக்கு முடிவில்லை. இன்றைக்கி உன் அக்கௌண்ட்டில் 100 கோடி ரூபாய் இருந்தால் அடுத்த வருஷம் அது 200 கோடி ரூபாயாக மாறிவிடும். நீ என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தை சரியாக அறிய வேண்டும். சத்தியத்தை சரியாக அறிய என்ன செய்ய வேண்டும்? வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை தினந்தோறும் 4 செய்தி கேளு. சமயம் இல்லை என்றால் குறைந்தது 2 செய்தி கேளு. என்ன செய்திருவா? பெருகி கொண்டே இருப்பாய் மகனே மகளே. ஐயா வசனம் சொல்லுதியா, கர்த்தத்துவத்தின் பெருக்கம். கர்த்தத்துவம்னா ஆளுகை, ஆசீர்வாதம் எடுத்துக்க, அதன் சமாதானம், அதுக்கு முடிவில்லாத பெருக்கம். ரொம்ப முக்கியமான ட்ரூத்துங்க. இதை நீங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? நோ அபவுட் யுவர் காட். கடவுளை பற்றி நீ தெரிஞ்சிக்க. மனுஷ அறிவுக்கு எட்டாது. வருஷம் உங்கள் வங்கி கணக்கில் 100 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் என்று நான் சொன்னால் நீங்கள் உடனே என்ன சொல்லுங்கள்? எனக்கு தான், என் பேங்க் அக்கௌண்ட்டில் தான். ஆமேன் ஆமேன். அதைத்தான் இயேசு சொன்னார். பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டால் போதும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது ஆகும். 2 பேர் ஒருமனப்பட்டால் போதுங்க. நான் அந்த செய்தியின் துவக்கத்தில் அந்த ஆசீர்வாத பெருக்கத்தை நான் கட்டவிழ்க்க போகிறேன். ஆயத்தமாக இருங்க. இது எனக்கு தான், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் பெருகி கொண்டே இருப்பேன், கடைசி மூச்சு வரைக்கும் பெருகி கொண்டே இருப்பேன். எனக்கு மரணமே கிடையாது. என் பேங்க் அக்கௌண்ட்டில் வருஷம் 100 கோடி ரூபாய் பணம் பெருகும் என்று விசுவாசிப்பது லேசான காரியம். ரைட்? எப்படி அங்கிள் வரும்? நான் மாதம் 10,000 தானே சம்பளம் வாங்குகிறேன், என் அக்கௌண்ட்டில் எப்படி 100 கோடி வரும்? இது கார்னல் மைண்டு. இப்படி தான் பிரதானி கேட்டார், ராஜாவுடைய பிரதானி. எப்படி எலிசா நாளைக்கு இந்த பஞ்சம் தீரும்பா, வானத்தில் உள்ள மதகுகளெல்லாம் திறந்து தானியங்களாக கொட்டுனாலும் இந்த பஞ்சம் தீராத என்ற கேடுகட்ட கேள்வி கேட்டால் மிதிப்பட்டு செத்து போனான். இதுக்கு மேலே உங்களை யாரும் சொல்லித்தர முடியாதுங்க. நீ காலையில் ஒரு சகோதரி அழைக்கிறாங்க, புதுசாக நம்முடைய செய்தியை கேட்குறாங்க. அவங்க சந்தேகத்தெல்லாம் கேட்டாங்க. ஐயா இடுக்கமான வாசலில் ஒன்று இருக்க, அப்புறம் என்னது முள் இருக்க, இதுக்கெல்லாம் நம்ம எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டோம் பாருங்கள். நான் ஒரே கேள்வி தான் கேட்டேன், சிஸ்டர் உங்களுக்கு இன்னும் கஷ்டப்படுறதுக்கு திராணி இருக்கான்னு. கஷ்டப்பட்டது போதுமா என்று கேட்டேன். இப்போ நான் கஷ்டப்பட்டது போதும், ஒழுங்காக என் செய்தியை கேளுங்க, ஒரு 50 செய்தியை கேளுங்க, உங்கள் சந்தேகத்துக்கெல்லாம் அதில் பதில் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். கஷ்டப்பட்டது போதுங்க, இஷ்டப்பட்டு வாழுவோங்க. யூ ஆர் அ பிளஸ்ஸிங் ஆஃப் சேனல். நீ ஒரு சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங்காக இருக்காப்பா. உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் வெளியே போய் வையகத்தை வாழ வைக்க வேண்டிய நீ இப்படி அந்த பிரதானியை போல கேள்வி கேட்டு கஷ்டப்பட்டது போதும்ப்பா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பரலோகம் உங்களை நம்பி இருக்குங்க. பரலோகம் உங்களை நம்பி அல்லவா இருக்கிறது. ஓ தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். அதை வாசிக்கிற உங்களுக்கு இன்னொரு வசனம் பாருங்கள். அங்கே நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னது? காலையில் 6 மணியை விட 7 மணி பிரைட்னஸ், 8 மணி அதோட பிரைட்டு, 9 மணி அதை விட பிரைட்டு. ரைட்? நீங்கள் 20 வயசில் ரட்சிக்கப்படுறீங்க, உங்கள் ஐஸ்வர்யம் 30வது வயதில் பெருகுது, 40 வயதில் அதை விட பெருகுது, 50 வயதில் அதை விட பெருகுது, 100 வயதில் பல்லாயிரம் மடங்கு பெருகிட்டுருக்கு. பெருக்கம் என்பது நம்ம தலை எழுத்துங்க. ஹல்லேலூயா. இல்லை என்றால் நீங்கள் எப்படி உலகத்துக்கு உப்பாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். நீங்கள் கடன் பிரச்சனையில் இருந்தால் அநேக ஏழைகளுக்கு கடன் கொடுக்க முடியுமா? ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்கள் உங்களை போல ஏழைகளாக இருந்தால் இங்கே தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களையும் ஆலயத்தை கட்டியிருப்பாங்களா? ஐயா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஏழைகளை வாழ வைக்க பணம் உதவும்.
ஆனால் தான் நீ கோடியாய் பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கும்படியாகவே ஆவியானவர் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உன்னை அலங்கரிக்கும்படியாக உன்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ண இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அருமையான தேவனே. ஹல்லேலூயா. பாருங்கள், அழகாக சொல்லுகிற ஞானியாகிய சாலமோன் என்ன சொல்றாரு அங்கே 4:18 நீதிமான்களுடைய பாதை. இதில் இன்னொரு கேள்வி இருக்கு. அங்கிள், உங்களுக்கு தெரியாது, நான் நீதிமான் கிடையாது. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஒரு 10 வசனத்தை அப்படி சொல்லட்டுமா? ரோமர் 5:1, ரோமர் 8:30, ரோமர் 10வது அதிகாரம் 2, 3, 4 இதெல்லாம் என்ன சொல்லுதுங்க? நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே உங்களுடைய ஆவி மனிதனில் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். சபை அங்கேயே மாட்டிக்கிட்டு சில வீடுகளில் போட்டிருப்பாங்க, நீதிமான் பனையை போல செழிப்பான். எந்த பொய்யை நம்புறீங்க தெரியுமா? நான் தான் நீதிமான் இல்லையே, நான் பாவி என்கிற பொய்யை நம்பிட்டீங்க, பரிதாபமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே உங்களுடைய ஆவி மனிதனிலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மதம் எதை போதிக்கிறது என்றால் மனித நீதியை போதிக்குது. வேதம் என்ன நீதியை போதிக்கிறது? விசுவாசத்தினால் மாத்திரமே நான் பெற்றுக்கொண்டுள்ள தேவ நீதியை பேசுகிறது. அதனால தான் பவுல் தலையில் அடித்து சொல்கிறான், ஐயோ இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு, ஆனால் முட்டாள்தனமான வைராக்கியம் வச்சிருக்கீங்க. இன்னும் விருத்த சேதனம் பண்ணி நீங்கள் நீதிமான்களாக விரும்புகிறீர்கள். இன்னும் தினந்தோறும் காலையில் 2 மணி நேரம் தலைகீழ நின்று நீங்கள் நீதிமான்களாக விரும்புகிறீர்கள். ஐயா, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். இந்த தேவ நீதியும் விசுவாசத்தினாலே நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் மறுபடி பிறந்தது போல ஒரு ஒப்பற்ற ஒரு அற்புதம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதுக்கு ஒப்பான அற்புதம் ஒன்றுமே கிடையாது. அதற்கு ஒப்பான ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது. அதற்கு ஒப்பான ஸ்டேட்டஸ் ஒன்றுமே கிடையாது. எதற்கு ஒப்பான ஸ்டேட்டஸு? நாம் மறுபடி பிறந்த பொழுது அந்த வசனத்தினாலே நாம் மறுபடி பிறந்தோம். அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்து நமக்கு முத்திரை குத்திட்டார். என்ன முத்திரை? நீ தேவனாக இருக்கிறாய். இன்னும் நம்ம அதை ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலங்க. இயேசு சொன்ன ஒரு 7 வசனங்களை கம்ஃபர்டபுளாக தூக்கி ஓர வச்சுருக்கோம். யோவான் 20:23 என்ன சொன்னார்? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் சரிசாரனை ஏற்றுக்கொள்வதா தாழ்மைங்க. நான் பாவி, பெருமை. நான் பூச்சி, பெருமை. நான் புழு, மாய்மாலமான பெருமை, மாய்மாலமான தாழ்மைங்க. அப்படின்னா பெருமை. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுப்பா. வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் தேவர்கள் என்று சொன்னவர் மனுஷனா? தட் இஸ் மை கொஸ்டின். இல்லை, அவர் சொல்லாமல் இங்கே எழுதிட்டானா யோவான்? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்தை வாழ வைக்கும்படியாக 21வது நூற்றாண்டின் தேவர்களாக என்னுடைய செய்தியை கிருபையாக கேட்கிறீர்கள். அருமையானவர்களே, நான் அதனால தான் திரும்ப திரும்ப பேசுகிறேன். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது வாழுகிற வாழ்க்கை உங்களுக்கு உரியது அல்ல. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள். ஏன் தைரியமாக பேசுகிறேன் தெரியுமா? முடிவில்லாத பெருக்கத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் 24/7 போய்கிட்டே இருக்குங்க. என் செய்தியை நீங்கள் கேட்குறீங்களே, ஏன் உங்களுக்கு சமாதானம் கூடுது தெரியுமா? என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி இந்த கேமரா மூலமாக அப்புறம் எங்கள் சேட்டலைட்டு போயிட்டு அது அப்புறம் உங்கள் மொபைலுக்குள்ளே வருது, உங்கள் டெலிவிஷனுக்குள்ளே வருது, யூடியூப்பில் வருது பாருங்கள். அந்த பவர் குறையவே இல்லைங்க, பெருகிட்டே தான் இருக்குங்க. சிலர் சொல்கிறாங்க, பிரதர் நான் உங்கள் செய்தியை கேட்டுகிட்டே இருந்தேன் பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி 100 செய்தியை கேட்கணும்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு கொழுப்பு கட்டி இருந்தது. 40வது செய்தியை கேட்டுட்டு படுத்து காலையில் எழும்பும் போது அந்த கட்டி இல்லை. ஏன்? நான் பேசும்பொழுது அந்த ஜீவ தண்ணீர், அதாவது உங்களை வாழ வைக்கிற அந்த ஒரு செழிப்பு, அந்த ஒரு பலன், அந்த ஒரு சுகமளிக்கிற வல்லமை என் சத்தத்தில் வந்துகிட்டே இருக்குங்க. 30,000 கிலோமீட்டரா 40,000 கிலோமீட்டராங்க சென்னையிலேருந்து ஜெர்மனி. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஸ்டாப்.
60 வருஷ வியாதி அப்பொழுதே க்ஷணப்பொழுதிலே சுகமாகி, இப்போ 5 வருஷமாக அந்த ஜாஸ் மினிஸ்ட்ரீஸில் நீங்கள் இந்த யூடியூப் செய்தியெல்லாம் கேட்குறீங்களே, இந்த ஊழியத்துக்கு அந்த சிஸ்டர் மாதந்தோறும் $100 கனடியன் அனுப்புகிறாங்க. 6000 ரூபாய்க்கு மேலே அதிகமாக அனுப்புகிறாங்கங்க. ஆமாம் ஐயா, அருமையான மகனே மகளே, தேவன் ஒன்றை சொல்லுகிறார் என்னவென்றால், என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருமே நாளுக்கு நாள் அற்புதம் செய்கிறதுல பெருகி கொண்டே இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆமாம், அற்புதம் பெருகும், ஆனந்தம் பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், ஆஸ்தி பெருகுங்க. ஏன்? பெருக்கம் என்பது உன் தலையெடுத்து. ஹல்லேலூயா. கடன் கொடுக்கும் நிலைக்கு என்னை கர்த்தாவே உயர்த்தினீரே. கடன் கொடுக்கும் நிலைக்கு என்னை கர்த்தாவே உயர்த்தினீரே. கடன் பிரச்சனையே நீ ஓடிவிடு, ஒரு நாளும் எழும்பாதே. ஓ கடன் பிரச்சனையே நீ ஓடிவிடு, ஒரு நாளும் எழும்பாதே. ஏன்? பெருக்கம் என்பது என் தலையெழுத்து, வேதமெங்கும் இதையே சொல்லுது. இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை பார்த்து பாடுங்க. என் பிள்ளைகளுக்கு ஞானம் பெருகுது, படிப்பதற்கு வாஞ்சை பெருகுது. என் பிள்ளைகளுக்கு உங்கள் பையன் பேர் என்ன? ஸ்ரீதர். உங்கள் பேரன் பேர ஸ்ரீதர். ஸ்ரீதர், உனக்கு என்ன நடக்குது தெரியுமா? என் பிள்ளை உனக்கு, ஸ்ரீதர் உனக்கு ஞானம் பெருகுது, படிப்பதற்கு வாஞ்சை பெருகுது, மார்க்கு பெருகுது, பாதுகாப்பு பெருகுது, தலையாயிருக்க தயவு பெருகுது. ஓ மார்க்கு பெருகுது, பாதுகாப்பு பெருகுது, தலையாயிருக்க தயவு பெருகுது. பெருக்கம் என்பது உன் தலையெழுத்து, வேதமெங்கும் இதையே சொல்லுது. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அருமையான தேவர்களே, சாதாரண வாழ்க்கையே நீங்கள் வாழக்கூடாதுன்னு நான் சொல்லலை. உங்களால் வாழவே முடியாதுங்க. சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாது. ஏன்? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்ய துடியாய் துடிப்பீர்கள். ஏனென்றால் சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன் அல்லவா? அப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்துட்டாலே சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்கள் பதில். என்ன பிரதர், எப்போவுமே அற்புதத்தை பற்றியே சொல்கிறீங்களா? ஐயா, வேதம் முழுவதும் அற்புதம் தான் இருக்குயா. இந்த வேதத்தில் எது நிறைய இருக்கோ அதைத்தான் நான் சொல்லணும் இல்லையா? தப்பாக ரைட்டாங்க. அவர் செய்த அதிசயங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதுங்க. அப்போது அதிகமான பக்கங்களிலே ஜபத்தை குறித்து சொல்லவில்லை, ஆனால் அற்புதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதிகமான பக்கங்களிலே பரிசுத்தத்தை பற்றி பேசலை, அநேகமான பக்கங்களிலே அற்புதங்களை பற்றி பேசியிருக்குங்க. நான் தைரியமாக பேசுவேன். அற்புதத்தையும் என் தேவனையும் பிரிக்க முடியாது. அருமையானவர்களே, அற்புதத்தையும் என் வேதத்தையும் பிரிக்க முடியுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், அற்புதத்தை எடுத்துட்டா புக்கே இல்லைங்க. தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய். தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய். எண்ண முடியா வியாதிகள் விலகும். ஹல்லேலூயா. எண்ண முடியாத வியாதிகளை என்னுடைய வியூவர்ஸ் எல்லாரும் சுகப்படுத்துவீங்க. ஆமாம், உங்கள் வீட்டு முன்னால் போடுங்கங்க, இங்கே இலவசமாக அற்புத சுகமளிக்கப்படும் என்று உங்கள் ஃபோன் நம்பரை போடுங்க. சொந்த வீட்டில் வாழுகிற அத்தனை பேரும் போடுங்க. எந்தெந்த தேசத்தில் இதற்கு தடை இல்லையோ அந்த தேசத்தில் கண்டிப்பாக போடுங்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை இஸ்லாமிய தேசத்தில் இருந்தால் போட வேண்டாம். அமெரிக்காவில் இருக்கீங்களா? சமீபத்தில் எங்கேருந்து? நார்வேயிலேருந்து ஃபோன் வருது. பல புதிய தேசங்கள்லாம் என்னை அழைக்கிறீங்க. உங்கள் வீட்டில் ஃபோன் அந்த போர்டு போடுங்கங்க, செய்து பாருங்கங்க. அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள். உங்களுக்கு அநேகருடைய ஆஸ்தி காத்திருக்கிறது, பாவிகளுடைய ஆஸ்தி காத்திருக்கிறது. அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. ஏன்? அப்போ தான் நீங்கள் பெருக முடியும். ஆஸ்தி பெருகணும், ஆவணம் பெருகணும், ஆயுசு நாட்கள் பெருகணும், அற்புதங்கள் பெருகணும். வேற என்ன பெருகணும்? ஆத்துமாக்கள் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் கொடுப்பீங்கங்க.
ஹல்லேலூயா. அது முழு நேர ஊழியர்களுக்குரியதா? விசுவாசிக்கிற எல்லாரும், என்னுடைய செய்தியை 200 300 செய்தியை கேட்கிற எல்லாரும் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். அநேகர் உங்கள் கைகளினாலே ஞானஸ்நானம் எடுக்க வரிசை வரிசையாக சாறை சாறையாக வருகிறதை நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். எழுந்துருங்க. சப்பையான வாழ்க்கையோடு வாழ்ந்து இந்த உலகத்தை முடிக்க நினைக்காதீங்க. கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வாங்க. அது என்ன கம்ஃபர்ட் சோன்? அற்புதம் செய்யாமல் இருக்குது கம்ஃபர்ட் சோன். எப்பா எனக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை, அதை விட்டு வெளியே வாங்க அருமையானவர்களே. ஹல்லேலூயா. அவளை வேறு சொத்தை விற்று சீஷர்களை பாதத்தில் கொண்டு வச்சாங்க. ஏங்க வச்சான்? அவன் கேட்டாங்கண்ணா, ஐயா தாறுமாறான அற்புதம். ஹல்லேலூயா. இது உன்னால முடியும். கண் சிமிட்டுவதை போல அற்புதம், தண்ணீரை போல அற்புதம். அப்படியே பேசுங்க. கண் சிமிட்டுவதை போல நான் அற்புதம் செய்வேன், தண்ணீரை போல நான் அற்புதம் செய்வேன். ஹல்லேலூயா. ஓ தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய். ஹல்லேலூயா. தண்ணீரை போல், தண்ணி எவ்வளோ ஈஸியாக கிடைக்குதுங்க, மழை பொழிகிறது போல. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அந்த ஒரு கேள்வியை நான் பதில் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. அங்கிள் am I qualified? முடிஞ்சு போச்சு. பழைய செய்திகளை கேளுங்க, பழைய செய்திகளை கேளுங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று வாசிக்கிறேன் உங்களுக்கு. மேத்யூ 11:11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆயிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க. எனவே பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லாரை விட நீங்கள் பெரிய ஆளுங்க. எலியா எலிசாலாம் உனக்கிட்ட வர முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் யோவான் ஸ்நானனுடைய பெரியவர்கள் என்று சொன்னவர் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துங்க. அவருக்கு பொய் சொல்ல தெரியாதுங்க. அவர் எக்ஸாஜரேட் பண்ணி பேச தெரியாது. அவர் தான் சொல்கிறாருங்க, நீ எல்லாரும் யோவான் ஸ்நானகரை விட பெரியவர்கள். யோவான் ஸ்நானகர் எலியா எலிசா தாவீது எல்லாரை விட பெரியவர். ஆனால் நீங்கள் அதை விட பெரியவர்கள். தைரியமாக சடலத்தின் மீது கை வையுங்கள், தைரியமாக கல்லறை மீது கை வைங்க, தைரியமாக கல்லறை தோட்டத்தின் காம்பவுண்ட் அறை மேலே கை வைங்க. பலத்த அற்புதங்களை செய்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவர்கள் என்று சொன்னவர் யாருங்க? அவர் இன்னும் என்ன சொன்னாருங்க? 20:23 ஜான் 20:23 என்ன சொன்னார்? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். ஸோ இந்த ட்ரூத் எல்லாம் நீங்கள் அறிஞ்சாதான் ஒரு முடிவில்லாத பெருக்கமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பெருக 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 நீங்கள் என்ன செய்வீங்க? அநேக ஏழைகளுக்கு கொடுப்பீர்கள். ரைட். அநேக இலவச கல்வி சாலைகளை கட்டுவீர்கள். அநேக நம்முடைய தேசத்தில் வட இந்தியாவில் பீகாரில் ராஜஸ்தானில் ஒரிசாவில் அநேக ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியங்கள் நடந்து 50 பேர் 100 பேர் வராங்கங்க. அவங்களுக்கு தொழுது கொள்ள ஆலய கட்டிடம் இல்லை, மரத்தடிகளில் கும்பிடுறாங்கங்க, குடிசைகளில் கும்பிடுறாங்க. ஒரு 1000 ஆலயங்களை நீங்கள் கட்டி கொடுப்பீர்களே. ஏன்? பெருக்கம் என்பது உங்கள் தலை எழுத்துங்க. அந்த பெருக்கத்திற்கு முடிவே இல்லை என்பது தான் தேவனுடைய இன்றைய ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.